Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. போர் அடிக்குது, ஏதாவது சாப்பிடலாம் என இரவு நேர பறவையாக சுற்றுபவர்கள் இக்காலத்தில் அதிகம். ஆனால் அப்படி சரியான தூக்கமில்லாதவர்களுக்கு இதய பிரச்சனைகள் உண்டாகலாம் என எச்சரிக்கிறார்கள் மருத்துவர்கள். இதுகுறித்து மருத்துவர் நாகேந்திர பூபதியுடன் செய்தியாளர் வேதவழி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ஃப்ளிண்டர்ஸ் மெடிக்கல் அண்ட் ஹெல்த் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆய்வின்படி அதிக வெளிச்சத்தில் தூங்குறவங்களுக்கு இதயம் சம்பந்தமான பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த ஆய்வு முடிவுகள் தெரிவிக்குது. டாக்டர், தூக்கத்திற்கும் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? ஏன் தூக்கம் டிஸ்டர்ப் ஆனா இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது? வணக்கம் மேம், ரொம்ப அருமையான கொஸ்டின். கண்டிப்பாக தூக்கத்துக்கும் இதய நோய்க்கு லிங்க் இருக்குது. எத்தனை மணிக்கு தூங்கணும்? யூரோப்பியன் ஹார்ட் ஜேர்னலில் ஒரு ஸ்டடி பண்ணாங்க. யாருக்கெல்லாம் ஹார்ட் ப்ராப்ளம் அதிகமாக வருதுன்னா 10 மணிக்கு அப்புறம் தூங்குறவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அதிகமாக வருது. அதாவது 11 மணிக்கு அப்புறம் தூங்குறவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அதிகமாக வருது. 12 மணிக்கு தூங்குறவங்களுக்கு இன்னும் அதிகமாக வருது. டைம் கிராஸ் ஆக அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அதிகமாக வருது. ஸோ தூங்குறது 10 மணிக்கு தூங்கணும். நம்பர் 1. 7லிருந்து 9 மணி நேரம் தூங்கணும். எனிதிங் லெஸ் தென் 6 hours இஸ் பேட் ஃபார் ஹார்ட். எனிதிங் மோர் தென் 9 hours இஸ் பேட் ஃபார் ஹெல்த். ஸோ 10 மணிக்கு தூங்கணும், 7 மணி நேரம் தூங்கணும். தூங்கணும்னு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அன்றைக்கி அந்த டைமில் அதுலேருந்து ஒரு 2 to 3 hours முன்னாடி ஆல்கஹால் குடிக்கக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது. சாப்பிட்றதெல்லாம் ஒரு 2 hours முன்னாடியே சாப்பிட்டு வந்துருக்கணும். ஹெவியாக எக்ஸசைஸும் பண்ணக்கூடாது. ஹெவி எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா பாடியில் அட்ரினலின்லாம் நிறைய செக்ரேட் பண்ணி அதெல்லாம் உடம்பை ஸ்டிமுலேட் பண்ணி தூங்க விடாமல் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் மார்னிங் பண்ணிக்கிட்டு, இல்லைனா early ஈவினிங் பண்ணிக்கிட்டு, லேட் ஈவினிங் ஒரு 7 o'clock அப்புறம் பண்ணுறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். நம்ம பாடி வந்து ஒரு சர்க்கேடியன் ரித்தமில் இருக்குது. சர்க்கேடியன் ரித்தம்னா இத்தனை மணிக்கு நான் முழிச்சிட்டு இருப்பேன், இத்தனை மணிக்கு நான் தூங்கிட்டு இருப்பேன். தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தூக்கத்தால் நம்ம மசில்லாம் ரிலாக்ஸ் ஆகி நிறைய உடம்புக்குள்ள நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். நம்ம உடம்பு வந்து ரெஜுவினேட் சொல்லுவாங்க, அது வந்து தூக்கத்தில் நடக்குது. அதனால் ஒழுங்காக தூங்கலை அப்படின்னா கண்டிப்பாக ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம். இந்த மாதிரி தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது கான்ஸ்டண்ட்டாக அப்படின்னா அடுத்த நாள் காலையில் தூக்கம் வராமல் நான் ரெஃப்ரெஷிங் ஸ்லீப்புன்னு சொல்லுவோம், அது வரும். நான் ரெஃப்ரெஷிங் ஸ்லீப் இருந்துச்சுன்னா நைட்டில் கொஞ்சமாக பிபி அதிகமாக இருக்கும், அடுத்தது பகலில் பிபி அதிகமாகும். ஸோ பிபி வந்துருச்சுன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ எல்லாமே இன்டர் கனெக்டட் பாடியில். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.